இதே போல் இன்னும் நிறைய கேள்விகள். சலங்கை எடுத்துகிட்டு போகணுமா, பிள்ளைக்கு என்ன உடுப்பு உடுத்திட்டு போகணும், இந்த விஷயங்கள். சலங்கை நீங்கள் 3+ல பிள்ளையை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸுக்கு சேர்க்கும்போது இதுக்காகவே நிறைய காசு கொடுத்து சலங்கையை வாங்கி கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்றது இல்லை. அவங்க அடுத்ததாக ப்ரோக்ராம் செய்யும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்களுக்கு சலங்கையை வாங்கி கொள்ளலாம். நீங்கள் புதுசாக சலங்கை ஒன்று வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்தாண்டி ஜாயின் பண்ணணும்னு இல்லை. சலங்கை ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சலங்கையும் நீங்கள் கட்டியில் கொண்டு வந்து வச்சு டீச்சர்ட்ட கையால் சலங்கை கட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கலாம். அடுத்த விஷயம் உடுப்பு. டான்ஸ் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது நாங்கள் ப்ராக்டிஸுக்கு கட்டாயமாக பிஜாமாவும் மேலே டொப்போ ப்ராக்டிஸ் சாரியோ உடுத்துவோம். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பிள்ளையை கொண்டு வரும்போது அந்த டான்ஸ் கிளாஸோட யூனிஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு கலாச்சாரமான உடுப்பு, சின்ன பிள்ளைகள் முழுக்காடு சட்டை, ஹாஃப் சாரி இந்த மாதிரி கலாச்சாரமான ஒரு உடுப்போடு போயிட்டு டான்ஸ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவும் என்னட்ட பேரண்ட்ஸ் கேட்குற கேள்விகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை மாதிரி உங்களுக்கு மீதும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். நாளைக்கு தைப்பூசம் அன்னைக்கு புதுசாக ஒரு கலையை படிக்கிற சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த கலையை மனசால விரும்பி படித்து அந்த கலையில் நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட லஜநாட்டியா டான்ஸ் ஸ்கூல் சார்பான வாழ்த்துக்கள். நன்றி.